கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அதனால் இந்த தானியேல் புத்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம் என்று நான் வேதத்திலிருந்து எடுத்து வைத்திருக்கிறேன். தானியேலை குறித்து நமக்கு தெரியும். தானியேல் நல்ல ஒரு ஜபவீரன், ஒப்பு கொடுத்த மனுஷன், அர்ப்பணித்த மனுஷன். அல்லேலூயா. இது தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது என்ன, அதான் தானியேலை குறித்து, தாவீதுன்னா தானியேலை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் நாம் மகிமைக்காக அந்த மனுஷன் ஒரு தீர்மானம் எடுத்த ஒரு மனுஷன். உங்களுக்கு தானியேலை குறித்து தெரியும். 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். நான் விஷயத்தை மட்டும் சொல்லுகிறேன். அதில் தானியேலும் 3 பேர் இருக்காங்க. சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ. அவர்கள் இப்போ அரச நேபுகாத்நேச்சாருக்கு உதவியாக ஆட்கள் தேவையாக இருக்கு. அப்பொழுது இந்த யூதரில் எல்லாத்துலேயும் நல்ல தேறின மறுவற்ற மாசு இல்லாதபடியான வாலிபர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே சொல்கிறார். அப்போ அதில் கவனிக்கும் பொழுது குறை இல்லாத ஆட்கள் வேணும், மறு இல்லாத, மாசு இல்லாத, சுத்தமான ஆள். ஒரு ராஜாவுக்கு எப்படிப்பட்ட ஆள் தேவையாக இருக்கு? 1வது அதிகாரம் தானியேல் 1ல் 3வது வசனம், 1வது அதிகாரம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாய் சில வாலிபர்களை கொண்டு வரவும். இங்கே கவனிக்கலாம். ராஜாவுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டியவன் அவன் எவ்வளோ எதிர்பார்க்கிறான் பாருங்க. மாசு இருக்கக்கூடாது, மறு இருக்கக்கூடாது, ஞானம் இருக்கணும். அவன் எதிர்பார்க்கிறத பாருங்களேன். ஒரு உலகத்தில் உள்ள ஒரு ராஜா, இத்தனைக்கு தேவனை அறியாத ஒரு ராஜா, அவனுக்கு எப்படிப்பட்டவர்கள் தேவையா இருக்கிறார்களா? ராஜ குலத்தவர்கள், அது இல்லையா, துறை மக்கள், அது இல்லையா, மாசு அழகானவர்கள். எப்படி இருக்கணுமா? ராஜாவுக்கு உதவி செய்யும்படி அழகானவர்கள் இருக்கணும். அதுக்கடுத்து சொல்கிறது பாருங்க, சகல ஞானத்திலும் தேறினவர்களும், சகல ஞானத்திலும் தேறணும், அறிவில் சிறந்தவர்களாக இருக்கணும், கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாக சில வாலிபரை கொண்டு வரவும். ஸோ இப்படிப்பட்டவர்களை அந்த ராஜா தெரிந்து கொள்ள கட்டளையிடுகிறார். ஒரு ராஜாவே இவ்வளவு தூரம் குவாலிஃபைட் பர்சன் எதிர்பார்ப்பாரானால், நம்முடைய தேவன் அவருக்கு வேண்டியவர்களை எவ்வளவு தூரத்து தகுதி உள்ளவர்களை எதிர்பார்ப்பார். தகுதி உள்ளவர்களை எதிர்பார்ப்பார். தகுதி இல்லாதவர்கள் அவர் ஊழியத்தை செய்ய முடியாது. தகுதி இல்லாதவர்கள் விசுவாசியாக இருக்க முடியாது. தகுதி இல்லாதவர்கள் அவருடைய பிள்ளையாக இருக்க முடியாது. தகுதி இல்லாதவர்கள் புத்திர சிறிதார் ஆகிய பெற்றிருக்க முடியாது. மாசற்றவர்கள். நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போனீங்கன்னா 2 வீலரில் ரொம்ப புகை வந்தால் என்ன செய்வாங்க? பிடிச்சி ஃபைன் பண்ணிடுவாங்க. அப்போ மாசு கட்டுப்பாடு வாரியம்னு ஒன்று இருக்குது. அது என்ன செய்யும்? ஃபைன் போடும். சாதாரண இந்த வண்டி ஓட்டிகிட்டு போகிறதுக்கே ஒரு ஃபைன், மாசு தூசியாக வருதுன்ட்டு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? மாசற்றவர்கள், கரை திரையற்றவர்களாக இருக்கணும். ஞானம் இவங்க உலகத்தானவுடன் நம்ம ஞானம் பெருசாக இருக்கணும்.
இந்த உலகத்தான் அவ்வளோ எதிர்பார்க்கிறான். யார்கிட்டருந்து வர்ற தெரிந்து பட வேண்டிய ஊழியர்கள், அந்த வாலிபர்கள் இவ்வளவு தகுதி உள்ளவர்களை அவன் எதிர்பார்க்கிறான். பாருங்க, ஒரு தகுதி வேணும். ஒரு ராஜாக்கிட்ட சேவகம் பண்ணுகிறதுக்கே ஒரு தகுதி வேணும். இயேசுக்கு சேவகம் பண்ணணும்னா அதை விட அதிகமாக தகுதி இருக்கணும். அதை விட தகுதி இருக்கணும். இந்த உலகத்தான விட ஞானத்தில் சிறந்தவர்களாக இருக்கணும். உலகத்தான விட அறிவிலே சிறந்தவர்களாக இருக்கணும். உலகத்தான விட அழகானவர்களாக இருக்கணும். உலகத்தான விட உலகத்திலே எதிர்பார்க்கிறத விட மேன்மையுள்ளவர்களாக இருக்கணும். ராஜகுலத்தார் இருக்கணும். அதுக்கு தான் என்ன சொல்லப்படும்? ராஜாக்களும் ஆசரமாக்கின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜகுலம், நாம ராஜகுலங்க, ராஜாக்கள், ஆசாரியர்கள். அப்படி மாசற்ற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மாசற்ற அந்த தேசத்தில் அநேகம் பேர் இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் இருந்தாங்க, மற்றவர்களும் இருந்தாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒரு சிலரை அழைத்து கொண்டு வர்றாங்க. அழைத்து கொண்டு வந்து தான் இப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்களாய் வேணும். சரி, இப்படிப்பட்ட தகுதி அவங்கள்ட்ட இல்லையே, என்ன செய்யலாம்? இப்போ தகுதி இல்லை, இந்த தகுதியெல்லாம் அந்த வாலிபர்கள்ட்ட இல்லை. உடனே அவர்களை அழைத்து வந்து என்ன கல்தேயர் பாஷை கற்றுத்தரவும், அவர்கள் உணவு பழக்க வழக்கத்தை பழகவும், பழக்க வழக்கங்களை பழகவும் கூட்டு வந்து 3 வருஷம் ட்ரைனிங். எத்தனை வருஷம்? இங்கே விசுவாசிகளுக்கு என்ன ட்ரைனிங் இருக்குங்க? ஹலோ விசுவாசிகளே, உங்களுக்கு என்ன ட்ரைனிங் இருக்குது? எத்தனை நாள் ட்ரைனிங் இருக்குது? ஒரு ட்ரைனிங் இருக்கணும், ஒரு பயிற்சி இருக்கணும். விசுவாசிகள்னா அவங்கள பயிற்றுவிக்கிறாங்க, கல்தேயர் பாஷை சொல்லி தராங்க. சாப்பாடு எப்படிப்பட்ட சாப்பாடு தெரியுங்களா? ராஜ போஜனம், ராஜாவுடைய உணவு தெரியுமா? அந்த உணவை கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. பாருங்க, ஒரு உலகத்தான் உள்ள ராஜா அழகா இருக்கணுங்கிறான், அறிவோடு இருக்கணுங்கிறான், ஞானத்தோடு இருக்கணுங்கிறான், மேன்மையாக இருக்கணுங்கிறான். அதுக்கு மேலே என்ன செய்யறான்? இவங்களுக்கு அதெல்லாம் இல்லைன்னா கூட்டிகிட்டு வந்து 3 வருஷம். எத்தனை வருஷம்? 3 வருஷம். எத்தனை நாளுங்க? 3 வருஷத்துக்கு எத்தனை நாள்? அல்ல இல்லையா? 1095 நாள். 1095 நாள். கவனிக்கிறீங்களா? 1095 நாள் அவங்களுக்கு ராஜ போஜனம் கொடுத்து, திராட்சை ரசம் கொடுத்து, அவங்க முகக்கலையோடு கொண்டு போய் ராஜாட்ட நிறுத்தணும். எப்படி போய் நிறுத்தணும்? நம்ம இயேசு ராஜாக்கிட்ட உங்களுக்கெல்லாம் என்ன ட்ரைனிங் கொடுத்து, என்ன போஜனம் கொடுத்து, என்ன திராட்சை ரசம் கொடுத்து முகக்கலையோடு இருக்க உங்களை ட்ரைனிங் கொடுத்து சபை கொண்டு வந்திருக்கு. என்ன ட்ரைனிங் இருக்குங்க? ஆனால் பாருங்க, இந்த உலகத்தானுடைய சாப்பாடும் ஞானமும் இந்த புத்தியெல்லாம் செயல்படலை. அவங்க சொல்கிறாங்க 1095 நாள் ட்ரைனிங் கொடுக்கணும், அதை சாப்பிட சொல்லித்தர நல்ல புஷ்டியாக முகக்கலையோடு இருக்க. நம்மால் இருக்காரே ஒரு தீர்மானம் எடுத்தார். யாருங்க? மாற்றி சொல்லிடுறப்ப தானியல். தானியல் ஒரு தீர்மானம் எடுத்தார். என்ன தீர்மானம் தெரியுமா? நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த தீட்டு உள்ள உணவை சாப்பிட மாட்டேன்னு யார்கிட்ட சொல்கிறாரு தெரியுங்களா? எவ்வளோ பெரிய தைரியம் பாருங்க. யார் வந்து ஆரியோபின்னு நினைக்கிறேன் அந்த பேர் வந்து கூட்டிகிட்டு வந்து தயார்படுத்துகிற அந்த ஒரு மனுஷன்ட்டு சொல்கிறாரு, ஐயா ராஜா சாப்பாடு எனக்கு வேண்டாம். ஐயோ, அப்படி உங்களுக்கு கொடுக்கலன்னு நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீங்க, ராஜா என்னை கொன்றுவார். என்னவா? ராஜா கொன்றுவாரு என்ன? அப்போ தான் சொல்கிறாரு, 10 நாட்கள் மரக்கறியும் பருப்பு வகைகளையும்
எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் சாப்பிட்றோம். நாங்கள் எங்களை சாப்பிட்டு நீங்கள் டெஸ்ட்டு அந்த 10 நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், எங்கள் முகக்கலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எங்கள் முகக்கலை சோர்ந்துருந்தா, எங்கள் உடம்பு சோர்ந்துருந்தா, எங்கள் உடம்பு ஒல்லியாக இருந்தால் என்ன செய்யப்பட வேண்டும்? நீங்கள் சொல்கிறபடி நான் சாப்பிட்றேன். ஒரு விசுவாசம் தீர்மானம் எடுத்த ஒரு மனுஷன்ட்ட ஒரு விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. தீர்மானம் எடுத்தாரு அந்த பாதுகாக்க வேண்டிய அந்த மனுஷன் கண்களில் தயவு கிடைச்சிச்சு. நீங்கள் தீர்மானம் எடுத்தா எப்படிப்பட்ட மனுஷன் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும். தீர்மானம், தீட்டுப்பட மாட்டேன், தீட்டான உணவை சாப்பிட மாட்டேன், தீட்டான காரியம் எனக்குள்ளாக வராது, நான் அங்கீகரிக்க முடியாது என்று அங்கீகரிக்க முடியாதபடியாய் நம்ம தீர்மானம் எடுத்தோம்னா அந்த மனுஷன் மற்ற மனுஷர்கள் கண்கள், அதிகாரிகள் கண்களை தேவை கிடைக்கும். 10 நாள் இப்போ சாப்பிட்டாங்க. எத்தனை நாள் சாப்பிடணும்? ராஜபோஜனம் 1095 நாள் சாப்பிட வேண்டிய ஆளு. இந்த 10 நாள் அவன் வந்து பார்த்ததுமே அவனுக்கே பயங்கர ஆச்சரியம். 10 நாள் இவன் முகக்கலை அவனோட நல்லா குண்டா இருக்கானே, நல்லா திடமாக இருக்கானே, முகம் நல்லா கலையாக இருக்கே, அழகாக இருக்கே, இவர்களோட அழகு. ராஜாவோட திராட்சரசத்தை குடித்தவனை பார்க்கணும் அழகா இருந்தார். இந்த முகக்கலை அப்படி இருந்தது. அப்படி இருக்கிறத பார்த்ததுமே ஸ்தோத்திரம். இந்த மனுஷன் திரும்ப ஏத்தங்காருங்க, மரக்கறி பருப்பு, மரக்கறி பருப்பு. நம்ம தீர்மானம் இருக்க, நம்ம தீர்மானம் எடுத்தோம்னா அந்த தீர்மானத்தின்படி கர்த்தர் நம்மை சிறப்பாய் நடத்துவார், சிறப்பாய் நடத்துவார். எல்லாருக்கும் முன்பாக மகிமையாய் வைத்திருப்பார். அல்லேலூயா. அதனால நம்ம தீர்மானம் தான் முக்கியம். என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறோங்கிறதுல ரொம்ப முக்கியம். அது வியாழக்கிழமை வேறு மாதிரி பேசினேன். இதே தீர்மானத்தை குறித்து தான் பேசினேன், அங்கே வேறு மாதிரி பேசினேன் வியாழக்கிழமை. எனக்கு அதனால தேவ ஜனமே, நீங்கள் தீர்மானம் எடுத்து தான் ஆகணும். அவன் எதிர்பார்க்கிறான், அழகாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும், புத்தியாய் நடக்கணும், அறிவாய் இருக்கணும், சோத்திரம் என்னை சேவிக்கணும் அப்படின்னு ராஜா விரும்புகிறான். அதை விட நம்முடைய ராஜா, மகாராஜா இதை விட அதிகமாக எதிர்பார்க்க மாட்டாரா? ஏதாவது புரிஞ்சா ஒரு அலையிலே சொல்லுங்க, புரியலைன்னா சேர்லேயே இப்படி சாஞ்சு தூங்கிடுங்க. இன்னொரு 15 நிமிஷம் அலையிலையா. ஸோ மகாராஜா இயேசு வரப்போறார், பாடிவான். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், அல்லேலூயா. மகாராஜாவாய் வரப்போகிறார். அவருக்கு ஏற்றபடியாய் தகுதிப்பட வேண்டும், தகுதிப்பட வேண்டும். அந்த மனுஷன் தீர்மானம் எடுத்தது இல்லாமல் இந்த தீர்மானத்தை குறித்து தன்னோடு இருக்கிற சிநேகிதர்களாகி அந்த 3 பேர்கிட்ட போய் சொல்கிறாங்க, செபிக்கிறாங்க, தயவு கிடைக்கும்படியாய், அவர்கள் கண்களில் தயவு கிடைக்கும்படியாய். அல்லேலூயா. ஒரு சாப்பாட்டு விஷயத்துக்காண்டி 3 பேர்த்துக்க சொல்லி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாங்க. நம்ம யார் கூட சேர்ந்து விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிறோம்? ஹலோ, வீட்டில் இருக்கிற ஆளுகளோடு இணைந்தாக விண்ணப்பம் பண்ண முடியுதா? என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் வீட்டில்? இந்த மனுஷன் தீர்மானம் எடுத்த மனுஷன் தன்னுடைய சேகர்களோடு கூட சொல்லி தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், விண்ணப்பம் பண்ண பிரயாசப்படுறாங்க. நம்ம என்ன செய்கிறோம்? தகுதிப்பட்டிருக்கிறோமா? கர்த்தரை சேவிக்க முதல் தகுதி இருக்கா? ராஜாவை சேவிக்க இத்தனை தகுதி இருக்கு, அவன் தகுதி எதிர்பார்க்கிறான். கர்த்தரை சேவிக்க நம்மகிட்ட என்ன தகுதி இருக்கு கேட்டா, கிருபையினால அவர் இரத்தத்தினால அவர் மீட்டு கொண்டார், அதனால் அவர் பிள்ளையா மாறியிருக்கோம். என்ன தகுதி? கிருபையினால் மீட்டு கொண்டவர்களுக்கு தகுதி என்ன? அடிமை தான். யார் இவங்க? தானியேல் 3 பேரும் அடிமை.
அந்த அடிமையை கொண்டு வந்து தான் ராஜாக்கிட்ட வந்து கர்த்தருடைய நாமத்துக்காக தீர்மானம் எடுத்த அந்த மனுஷனை மகிமையான ஆளாய் கர்த்தர் உயர்த்தினார். ராஜாவே உயர்த்தி வைக்கிறார். பார்த்து எல்லாரும் வர வச்சதுக்கு அப்புறம் பேசி பார்க்குறாரு அவள்கிட்ட. இவங்கள மாதிரி ஞானம் உள்ளவங்க வேற எவனுமே இல்லை. இந்த 4 பேர் தான். ஹலோ, இந்த 4 பேர் தான். இந்த 4 பேர் யாருங்க? இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தர் இருக்கீங்களா? புரியலன்னு நினைக்கிறேன். அந்த 4 பேர்ல ஞானமா பேசுகிற 4 பேர்ல நீங்க யாராவது ஒரு ஆள் இருக்கீங்களா? என்ன ஞானமா பேசி என்ன சாதிச்சோம்? அலேலியான்னு வந்துருச்சு. ஏன்ட்டு இங்கே வந்து அலேலியா சொல்றது ஆமேன்னு சொல்றது ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன சாதிச்சிட்டோம் ஞானமா பேசி? ஒரு சகோதரி நம்ம சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப காலமாக இருந்தாங்க, அங்கிட்ட அலைஞ்சி எப்படியோ வந்து சரி என்னை ரொம்ப நேசிப்பாங்க, நல்லா வீட்டுக்கு போனால் நல்லா கவனிப்பாங்க, அது இதுன்னு அவங்க பையன்லாம் நான் கூட்டிகிட்டு போய் ஊழியத்துக்கு கூப்பிட்டு போவோம். அந்த சகோதரி வந்துட்டு நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏறி அவங்க போகணும் வீட்டுக்கு. அங்கே இந்த ஒரு கட்டை வச்சு 4 சக்கரத்தில் வச்சு கால் இல்லாத அப்படியே நடந்து போகிறோம், தள்ளிட்டு. இந்தம்மா போய் என்ன செய்து பிச்சை போடுறது, தர்மம் போடுறது, ஏதோ போடுறது, காசை போடுறது கொண்டு போயிருக்கு முன்னாடி. அவன் இந்து, அவன் அறியாமல் வச்சுருக்கிறான், ஒரு இந்து படத்தை வச்சுருக்கிறான். டேய், நீ இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா எப்பட்றா? அதனால நான் இப்படி இருக்கிறேன். ஞானமாக பேசணும். ஞானமாக நாங்கள் சிறுமலைக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். அங்கே போகும்பொழுது நைட்டு 8 மணிக்கு இந்த அந்த காலத்தில் இந்த பேட்ரி சார்ஜ் பேட்ரி இப்படி கையில் பிடிச்சிட்டு போவோம். நைட்டு 8 மணி 8:30 மணி 9 மணிக்கெலாம் ஃபுல்லாக அங்கே போய் பேசுவோம். அப்போ ஒரு வீட்டுக்கு நாங்கள் போகிறோம். அந்த வீட்டில் இந்த கம்பு மாதிரி தான் வச்சுருப்பாங்க, போனவங்களுக்கு தெரியும். எப்படியும் ஒரு கம்பு மாதிரி இதை எடுத்து கீழே போட்டுட்டு அதை தாண்டி போகணும். ஒரு நீட்டமாக கம்பு மாதிரி அதை கீழே எடுத்து போகணும். 2 வச்சுருப்பாங்க, அதை எடுத்து போட்டு தாண்டி போகணும். அப்போ தாண்டி அந்த கட்டையை எங்கால ஒரு ஆள் எடுத்து கீழே போய் வைக்கலாம். அங்கேருந்து ஒரு ஆள் ஓடி வராதீங்க. என்னடா வராதுன்னு நம்ம இன்னும் போய் யாரா சொல்லலை, நம்ம யாருன்னு சொல்லலை, எதுவுமே தெரியல. பைபிள் லீவில் பார்த்துமே அங்கேருந்து ஓடி வந்து வராதிங்க அப்படின்னா என்னடான்னு கேட்டால் அங்கே உள்ளே போய் இயேசுவை சொன்னவங்க அதில் இடர்கள் பண்ணி வச்சுருந்தேன். ஞானத்தோடு பேசு. ஞானத்தோட நம்ம ஆட்கள் இருக்கு, ஞானத்தோட பேசாததுனால அநேகம் பேர் இடரலாகி போய் கிடைக்கிறாங்க. இவன் ஞானமாய் பேசினார்கள். ராஜாவுக்கு முன்பாக இவர்களை போல் ஞானம் உள்ளவர்கள் வேறு யாரும் இல்லை. உலகத்தானோட நம்ம தான் ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். தானியேலை குறித்து நிறைய வாசித்து இருக்கோம். ஜெப வீரன் தானியேல் என்னன்னா அதில் வேற பாட்டெல்லாம் வேற வரும். தானியேலை குறித்து பாட்டு வேற. எப்பப்பா தானியேல் குறித்து ஜெப வீரன் எல்லாம் சொல்லி பாடுறதெல்லாம் கரெக்டு. அவன் தீர்மானம் எடுத்ததை யாராவது நினைத்திருக்கிறார்களா? நான் தீட்டுப்படக்கூடாது, நான் சாப்பிட மாட்டேன்கிற ஒரு தீர்மானம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்ய மாட்டேன் என்ற தீர்மானம் உண்டா பரிசுத்தவான்களிடம்? அந்த தீர்மானத்தின்படி நடக்க முடிந்ததா? நடந்து கொண்டிருக்கிறார்களா? அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலங்கள். ஒரு தகுதி, குவாலிஃபைட் பர்சன் மட்டும்தான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும், பிள்ளையா இருக்க முடியும். ஒரு குவாலிஃபிகேஷன், இதில் ஒரு குவாலிஃபிகேஷன் குறைஞ்சாலும் கர்த்தருடைய மாசு உள்ளவர்கள் இருந்தால் முடியாது. ஆவிக்குரிய அழகற்றவர்கள் ஊழியமோ தெய்வ பிள்ளைன்னு சொல்ல முடியாது. ஆவிக்குரிய ஞானமோ புத்தியோ அறிவோ இல்லாதவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஊழியம் என்று சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் சொல்றதுக்கு ஞானத்தோடு பேச தெரியாதவர்கள் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ல தகுதி இல்லை. எத்தனை பேருக்கு ஏதாவது புரிஞ்சு?
ஒரு தீர்மானம், தேவனுடைய பிள்ளையாக இருக்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. இப்போ அதில் இன்னும் 2 விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 2 மணிக்கு முடிச்சிடுவேன், 2:05 இப்போ இந்த மனுஷன் தீர்மானம் எடுத்தால், ராஜாக்கு ஞானமாய் பேசினால், அந்த ஆரியோகு அவனுடைய நடத்த வேண்டியவர்கள் கண்களில் கர்த்தர் தயவு கிடைக்க வைத்தார். இவன் தீர்மானம் எடுத்ததினால், ஜெபித்ததினால் கர்த்தர் தயவு கிடைக்க அவர்கள் மன்றாடினதினால் கிடைத்தது. இப்போ நண்பர்களோடு பேசுகிறான், காரியத்தை பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ராஜாவுக்கு ஒரு கனவு, தரிசனம். யார் ஒரு ஆள் தீர்மானம் எடுக்கிறாங்களோ, கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு தரிசனம் வரும். அது யாருன்னா ஒழுங்கு உள்ள தகுதி உள்ளவர்களுக்கு தான் அந்த தரிசனம் வரும். தகுதி இல்லாதாலும் ஒழுங்கினமான எல்லாம் வந்து தரிசனத்தை குறித்து பேசிட்டு இருப்பாங்க. நெவர். தகுதியற்றவர்கள் ஒழுங்கினவர்களுக்கு கர்த்தர் தரிசனத்தை காண்பிக்க மாட்டோம். அந்த தரிசனத்தை விலக்கி சொன்ன உடனே ராஜா என்ன பண்ணார் தெரியுங்களா? 2வது அதிகாரம் 46, 47 வேதத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய நாம மகிமைக்காக. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து, அடிமையின் கால்கள் இப்ப யார் விழுறாங்க? அடிமையின் கால்கள் யார் விழுகிறா? நம்ம தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருந்து நம்மோடு இணைந்து இருக்கிறவரோடு ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி வாழ்வோமானால், தகுதி உள்ள ஜீவிதம் இருக்குமானால், ஒரு பெரிய தரிசனம், அந்த தரிசனத்தை விலக்கி காண்பிக்கிற ஞானம். அது மட்டுமல்ல, அந்த தரிசனத்தை காண்பித்து அதை தரிசனத்தை குறித்து விளக்கி சொன்ன உடனே ராஜா என்ன செஞ்சாருங்க? நம்ம காலில் யாராவது விழுந்திருக்காங்களா? காலை வாடுறதுக்குன்னா விடுவாங்க. காலை வாரி விழுறதுக்குன்னா கவனிக்கிறீங்களா? ராஜாவை யார் காலில் விழுவணும்? தீர்மானம் எடுத்த அந்த மனுஷனுடைய காலில் ராஜா விழுகுது. நம்ம கீழே வந்துடணுங்க. யாராக இருந்தாலும், நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன், எனக்கு தகுதி இருக்கு, ஊழியம் இருக்கு, ஊழியம் செய்யறோம், விசுவாசியா இருக்கிறேன், கர்த்தருக்குரிய ஞானம் இருக்கு, நான் ஞானத்தோடு தான் பேசுவேன், ஆவிக்குரிய அழகு உண்டு, ஆவிக்குரிய அனுபவம் உண்டு. அப்படிப்பட்ட ஆள்கள்கிட்ட தான், அவங்களுக்கு கீழே தான் அதிகாரம் உள்ளவர்கள்லாம் வருவாங்க. ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே அரசியல்வாதிகளை தாங்கப்பா. எங்க தருவாரா? இன்னைக்கு அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சபைக்குள் வராததுக்கு காரணம் என்ன? தீர்மானம் இல்லை, ஆவிக்குரிய தகுதி இல்லை, தரிசனம் இல்லை, விலக்கி சொல்லுகிற ஆட்கள் இல்லை. எப்படியா முதலமைச்சர் ரட்சிக்கப்படுவாராம்ல? ரட்சிக்கப்படுவாரோ? மோடி ரட்சிக்கப்படுவாரோ? இங்க தீர்மானம் இல்லையே. அதே ராஜா தான் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, நேபுகாத்நேச்சார். அப்பொழுது தீர்மானம், ராஜ போஜனத்தையும் அந்த திராட்சரசத்தையும் நான் குடிக்க மாட்டேன். இந்த தீர்மானம் எடுத்தவர்கள் எல்லாம் எங்கே போய்விட்டார்கள்? தகுதி எங்கே போய்விட்டது? எங்கே குவாலிஃபிகேஷன்? விசுவாசிகளுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் எங்க? இனிமேலும் மாய்மாலம் பண்ணிலாம் பிரயோஜனமே கிடையாது. தெளிவா வேற பாருங்க. நமக்கு அந்த மனுஷனுக்கு கால்கள் கீழே விழுகிறாரு ராஜா. ராஜா நம்ம கால்களில் யார் வந்து கால் நம்ம கீழே எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு யாராவது அதிகாரிகள்லாம் நமக்கு சிஷை சொல்லி ஏதாவது நம்மளை ஏதாவது நம்ம கீழே யாராவது வந்திருக்காங்களா?
தீர்மானம் இல்லை. தீர்மானம் எடுக்கணும். அப்போ தான் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் நமக்கு கீழே வருவாங்க. வந்ததும் அல்லாதபடி அந்த வேதத்திலே வாசிக்கும் பொழுது பாருங்க, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி, யார நம்ம இருக்கிற அரசியல்வாதிகளை வணங்கி கீழே காலில் விழுந்து கிடக்கிறாயா ஆவிக்குரிய பிஷப்ஸுக. ஹலோ, ஆவிக்குரிய பிஷப் என்றும் ஆவிக்குரிய பெரிய போதகர் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்கள் அரசியல்வாதிகள் காலில் போய் விழுகிறாங்க. அந்த நேரங்களில் தேர்தல் நேரத்தில் நீங்கள் கவனித்திருப்பதானால் பணத்தை வாங்கி கொண்டு இந்த கட்சிக்கு ஓட்டு போடுகிறோம் என்று சொன்ன கூட்டம்லாம் உண்டு. அவங்க காலில் போய் காசுக்கு விழுகிறாங்க. இவங்க யாரு? தீர்மானம் எடுத்தவர்களா? அபிஷேகம் பெற்றவர்களா? கர்த்தருக்கு தகுதியான ஊழியக்காரர்களா? விசுவாசிகளா? எத்தனை பேர் விசுவாசிக்க ஓட்டுக்கு காசு வாங்கி ஓட்டு போட்டாள் இருக்கு. தீர்மானம் எடுத்தாயா, ஜெபம் பண்ணாங்க, அவங்க காலில் வந்து ராஜா வணங்கினாங்க. நமக்கு கீழே வரணும்னா நம்ம தீர்மானம் சரியாக இருக்கணும். தீட்டுப்படுத்தாத தீர்மானம். அந்த தீர்மானத்தை எடுத்தவர் தான் கடைசியில் தரிசனத்தை விலக்கி சொல்லி ராஜா காலில் விழுகிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் பாருங்க, காணிக்க கொடுக்கவும், அது பழைய ஏற்பாடு காணிக்கை செலுத்தவும் தூவம் கட்டளைத்தான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்புகளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். சொல்லி முடிக்க போறான். யாரு? உன்னுடைய தேவன்னா தேவன் என்று அறிக்கை பண்ணவன் அடுத்த அதிகாரத்தில் என்ன பண்ணான் தெரியுமா? 60 முழை சிலை, லூசு பயில், நிறைய லூசு பயில் வந்தாங்க நாட்டில். அவர் தான் தெய்வம். கரெக்டு. இயேசு தான் தெய்வம், இயேசு தான் தெய்வம். ஆனால் அங்கிட்டு போய் என்ன செய்யலாம்? சிலையை நிப்பாட்டுறான். 6 முழை அகலம், 60 அடி உயரம். என்ன சிலை தெரியுங்களா? தங்க சிலை. இதில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நீ தீயில போட்டாலும் சரி, எதில் போட்டாலும் சரி, என் தேவன் காத்துக்கொள்வார், காக்காவிட்டாலும் பரவாயில்லைன்னு அந்த விக்கிரகத்தை வணங்காத வைராக்கியம். தீயில தூக்கப்பட்டாங்க. எரிந்ததை விட இந்த உங்கள் தேவன் தான், உங்கள் ஆண்டவர் தான் ஆண்டவர், ராஜாக்களை ஆளுகிற ஆண்டவர், ராஜாக்களுக்கும் ஆண்டவர்னு சொல்லி அறிக்கை பண்ண ஒரு மனுஷன் கடைசியில் இந்த சிலையை வணங்காதனால அப்படிப்பட்ட தேவ மனுஷர்களை தூக்கி எங்கே போடுறான்? கையும் காலும் தலகப்பா எல்லாத்தையுமே வச்சு கையும் காலையும் கட்டி 7 மடங்கு எரிகிற சூளையில் போட்டாங்க. சூளையில் போட்டாங்களா? தூக்கிட்டு போனவன் செத்து போனான். சூளையில் போட்டவங்களோட கூட இன்னொரு ஆள் இருந்தார். நம்ம 3 பேர் தானே போட்டோம். ராஜா எழுந்திருச்சு, சிங்காசனம் எழுந்திரிச்சு வந்து கூப்பிடாட்டே நம்ம 3 பேர் தானே போட்டோம். 4 பேர். சில பேருக்கு என்னதான் அற்புத அடையாளங்கள் கர்த்தர் செய்கிற காரியங்களாக இருந்தாலும் அறிவு மழுங்கி போய் கிடக்கும், மழுங்கி போய் கிடக்கும். எனக்கு அருமையானவர்களை, இனி நாட்கள் இல்லை. தீர்மானம் இருக்கணும், பரிசுத்த வாழ்க்கை இருக்கணும், தகுதி இருக்கணும், ஜபம் இருக்கணும், தரிசனத்தை கண்டு விவரித்து சொல்லுகிற கிருபை இருக்கணும். அல்லேலூயா. அப்பொழுது அதிகாரம் உள்ளவங்களும் நம்ம கீழே வருவாங்க. அதர்வைஸ் அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். உபவாச ஜபம், இரவு ஜபம், விடுதலை கூட்டம், என்ன கூட்டம்? விடுதலை கூட்டம், நற்செய்தி கூட்டம், இதெல்லாம் நடத்திக்கிட்டே உட்காந்துருக்காங்க. என்னைக்கு தீர்மானம் எடுக்கிறார்களோ அன்னைக்கு தான் கர்த்தர் மகத்துவமாய் நடத்துவார்.
தீர்மானம் எடுக்காதபடி நம்ம வாழ்க்கையில் எதையும் சாதிக்கவே முடியும். அடிமை தான். தீர்மானம் எடுக்கல, அடிமை தான். நான் பெரிய சுதந்திரவாளிலாம் சொல்லிட்டு போகிறதெல்லாம் பொய். என் தீர்மானம் எடுக்கணும், செபிக்கணும், சகோதரர்களோடு இணைந்து காரியத்தை பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கணும், தரிசனம் பார்க்கணும், விவரித்து சொல்லணும். ராஜாக்கள் எல்லாம் நமக்கு கீழே வந்து உட்கார்ந்துருப்பாங்க. யாராவது நடத்தும் பொழுது வரிசை அமைச்சர்கள்லாம் அப்படி உட்கார்ந்துருக்கணும். பாடும் பொழுது ஆராதனை ஆராதனை எல்லாரும் எழுச்சிங்க. ஒரு ஆள் கூட எழுச்சிங்க மலையே சோத்திரா. இப்படி சொன்னதையும் எம்எல்ஏ, எம்பி, சோத்திரம், அமைச்சர்லாம் எழுச்சி நிக்கணும். அல்லேலூயா. தீர்மானம் எடுத்து பாருங்க, நம்ம ஊர்ல இருக்க அமைச்சர் நம்ம சபைக்கு வந்துருவாங்க. உங்களுக்கு கீழே ஒரு எம்பி வந்து நிற்பாங்க. வந்து உங்களை பார்க்கறதுக்கு வீட்டில் வந்து காரில் வந்து 50 லட்ச ரூபா கார் வந்து நின்று உங்களை வந்து பார்க்கறதுக்கு கேட்டுக்கு முன்னாடி நிற்பாங்க. ஒரு ஆளுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லையா? அரசியல்வாதி வந்து நிற்பாங்க, வீட்டில் அமைச்சர் வந்து நிற்பாங்க, வந்து நிற்கணும். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம், தேவனுக்கு பிரியமான தீர்மானம், தேவனுக்கு பிரியமான தரிசனம், தேவனுக்கு பிரியமான விண்ணப்பம், தேவனுக்கு பிரியமான பரிசுத்தம், தேவனுக்கு பிரியமான ஞானம், தேவனுக்கு பிரியமான அறிவு, தேவனுக்கு பிரியமான பேச்சு. இது இருந்தா அரசியல்வாதிகள் அவங்களுக்கு கீழே வந்து கும்பிடு போடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? பிரதர், சிஸ்டர், சோத்திரம், நான் வரலாமா? இப்படிப்பட்ட காலம் வந்தாதான் எழுப்புதல். சும்மா வேறு எழுப்புதல். எழுப்புதலே எங்கள் வாஞ்சி. வாஞ்சி இருந்து என்ன பண்ணுது? தீர்மானம் இல்லை. ஹலோ, வாஞ்சி இருந்து என்ன பிரயோஜனம்? தீர்மானம் இல்லை, தரிசனம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறது இல்லை, பொய் பித்தலாட்டம், தேவனுக்கு பிரியமில்லாத அவர் கொடுத்த கற்பனைகளுக்கு உலகமா நடக்கிறவர்களால் எப்படி எழுப்புதல் வரும்? எப்படி வரும்? எனக்கு அருமையான தேவச்சனமே, இதை கேட்கிற நீங்களாவது தீர்மானம் எடுத்து உங்களுக்கு கீழாக அரசியல்கள் வரும்படியாய் உண்மையும் மன உத்தமமாய் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் நம் மூலம் நிறைவாய் செய்யப்படணும். இன்னொரு சில காரியம் சொல்ல முடியல, டைம் ஆயிடுச்சு, அதனால் முடிக்கிறேன். அதனால் நம்ம தீர்மானம் எடுக்கணும். எத்தனை பேர் எடுக்க விரும்புகிறீங்க? தீர்மானம்னா பேரளவிலான தீர்மானம் இருக்க முடியும். தீர்மானம் எடுத்தால் கட்டாயம் நடக்கணும். நான் பேசுகிற புரியுதா? இருக்கீங்களா? நின்றுக்கிட்டே தூங்குறீங்களா? ஹலோ, எத்தனை பேர் நான் தீர்மானம் எடுப்பேன், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கும், ஞானத்தோடு பேசுவேன், நான் ஆவிக்குரிய அழகு என்கிட்ட இருக்கும், தரிசனத்தை காண்பேன், விவரித்து சொல்லுவேன், அரசியல்வாதிகளை எனக்கு கீழே வந்துருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோடு இருக்கிறவங்களோடு நான் ஜெபிப்பேன். அரசியல்வாதியை வந்து உங்களுடைய தேவன் உன்னதமான தேவன் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும். ராஜாக்களை ஆளுகை செய்கிறவர் அவர் தான் நம்மகிட்ட வந்து சொல்லணும். இப்படிப்பட்ட அதிசயம் நடக்க வேண்டுமானால் நம்முடைய கரங்களிலே கர்த்தர் வைத்திருக்கிறார் தீர்மானம். என்ன செய்யலாம்? கண்ணை முழிச்சு பாருங்க, மூடாதீங்க. என்ன செய்யலாம்? ஒரே நிமிஷம் டைம். ஒரு சில இந்த டிவியில் சொன்ன மாதிரி உங்களுக்கு 5 நிமிஷம் தர்றேன், உங்களுக்கு 1 நிமிஷம். அல்லேலூயா. புரிஞ்சவங்க சிரிக்கிறீங்க, புரியாதவங்க பேசாமல் இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என்ன செய்யலாம்? தீர்மானம் எடுத்து
கர்த்தருக்கு பிரியமாக நடக்கலாமா? அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா?